நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் மாமிசப்பால். இதெல்லாம் வந்து திரவ மாமிசம். இதெல்லாம் குடிக்கக்கூடாது. மனுஷங்க குடிக்கக்கூடாது. பாலுன்னா அது தாய்ப்பால் தான். அது அம்மாக்கிட்ட இருந்து தான். அது 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே கூட குடிக்கக்கூடாது. அம்மாக்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையா இருக்கும்போது குடிக்கிறது தான் தாய்ப்பால், பால். அப்புறம் பெரியவங்கள்லாம் பாலே குடிக்கக்கூடாது. 6 வயசுக்கு மேலே பாலே குடிக்கக்கூடாது. தாய்கிட்ட இருந்து கூட குடிக்கக்கூடாது. பால் வந்து மனித உணவு, அதாவது தாய்ப்பாலை தவிர பிற ஆட்டுப்பால், மாட்டுப்பால்லாம் மனித உணவு கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது அந்த மாட்டுப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால்லாம் திரவ மாமிசம் அல்லது ஒரு மாமிசப்பால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து மாமிசப்பால்னு சொல்லலாம், திரவ மாமிசம்னு சொல்லலாம். அதாவது திரவ இறைச்சி, திரவ இறைச்சின்னு கூட சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னும் சரி, தாவரப்பால் எது? மாமிசப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால்லாம் மாமிசப்பால். அப்போ தாவரப்பால் எது? இந்த தேங்காய் பால். அப்புறம் வந்து வேர்க்கடலையை வந்து என்ன பண்ணோம், வேர்க்கடலை இருக்குல்ல, அது பச்சை வேர்க்கடலையை என்ன பண்ணோம், தண்ணியில் ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மிக்சிலேயோ அம்மியிலேயோ போட்டு அரைச்சிங்கன்னா, அரைச்சி அதிலேருந்து சாறு பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதிலேருந்து ஒரு பால் வரும். இது வந்து வேர்க்கடலை பால், கடலைப்பால். தேங்காய் பால் தெரியும். தேங்காவை வந்து அரைச்சிங்கன்னா அதிலேருந்து ஒரு பால் வரும், அது தேங்காய் பால். அப்புறம் இது வந்து வேர்க்கடலை பால். அப்புறம் கொண்டக்கடலை பால், மூக்கடலைன்னு சொல்லுவாங்களே, அந்த கொண்டக்கடலை பால். அதை அரைச்சி எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமா என்னன்னு தெரில. வந்ததுன்னா அப்போ அது வந்து கொண்டக்கடலை பால். இப்படி தாவரங்களிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய தாவரப்பாலை தான் நாம் குடிக்க வேண்டும். பருத்தி பால், பருத்தி அரைச்சி கிடைக்கிறது பருத்தி பால். அப்புறம் வேறு என்ன பால்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி தாவரங்களை அரைத்து, தாவர உணவுகளை அரைத்து அதன் மூலம் கிடைக்கிறது தான் நம்ம தாவரப்பால். அதில் அரிசி அரைச்சி அதுலேருந்து கிடைக்கிறது அரிசி பால்னு அதை குடிக்கக்கூடாது. ஏன்னா அது தானியம் என்பது மனித உணவு கிடையாது. அதுலேருந்து அதை எடுத்து குடிச்சிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து தாவரப்பால் தான் குடிக்கணுமே தவிர மாமிசப்பாலை குடிக்கக்கூடாது, திரவ மாமிசத்தை குடிக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பால் அதை எப்படி குடிக்கிறது? தேங்காயை பாலாகவே குடிங்க. அதில் தேன்லாம் கலக்கக்கூடாது. தேனும் மனித உணவு கிடையாது. தேன் வந்து தேனீக்களின் உணவு. அது கஷ்டப்பட்டு சேகரிக்கிறது. அதை போய் திருடிட்டு வந்து நீ சாப்பிடக்கூடாது. அதனால் தேன் சாப்பிடக்கூடாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா தேங்காயிலேருந்து பால் எடுத்து அதில் தேன் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு வெல்லம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. நாட்டு வெல்லம் என்பது அடிமைப்படுத்துகிற உணவு. அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் தேன் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து நாட்டு வெல்லம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ தேங்காய் பால் எடுத்தால் அதில் வந்து நம்ம இனிப்பு கலந்து, என்ன இனிப்பு கலந்து சாப்பிடுவீங்க? இனிப்பே கலக்காமல் அப்படியே குடிங்க. தேங்காய் பால் அல்லது வேறு ஏதாவது சேர்க்கலாம். நல்லா ஏலக்காய் கூட சேர்க்கலாம். இப்படி ஏதாவது சேர்க்கணும்னா இனிப்பு தான் கலந்து குடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை இனிப்பு சாப்பிட்றதே இனிப்பு பழங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது பார்த்திங்களா, இனிப்பு, அதுதான் இனிப்பு. மற்றபடி வந்து இப்போ இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த வேர்க்கடலையை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து, வேர்க்கடலையை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து அந்த பாலில் வந்து நல்ல வாழைப்பழத்தை போட்டு அரைச்சி அதை கூட நீ ஜூஸாக எடுத்து குடிக்கலாம். இல்லை வாழைப்பழத்தையும் வேர்க்கடலையும் ரெண்டையும் கலந்து கூட சாப்பிடலாம். எப்படியாவது சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதனால் தேன் சாப்பிடக்கூடாது, நாட்டு வெல்லம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி தேன், நாட்டு வெல்லம். அப்போது பார்த்திங்கன்னா அப்போ இனிப்புங்கிறது எது தான் எடுத்துப்பாங்க அப்படின்னா, பழங்கள்லேருந்து கிடைக்கிற இனிப்பே நமக்கு போதுமானது. பழங்கள்லேருந்து நமக்கு கிடைக்குது பார்த்திங்களா, அந்த இனிப்பே போதுமானது. மற்றபடி தனியாக கருப்பட்டி, நாட்டு வெல்லம், கருப்பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பனை மரத்துலேருந்து யார் ஏறுவா? நீங்கள் ஏறுவீங்களா? கருப்பட்டி நமக்கு ஏற்றதாக இருக்கலாம். உங்களால் நீங்கள் பனை மரத்தில் ஏற முடியுமா? உங்கள் பிள்ளையை ஏற விடுவீங்களா? நீங்கள் மாட்டிங்கள. அப்போ யாரோ ஒருத்தர் ஏறி அந்த பனங்கருப்பட்டியை நமக்கு கொடுக்கணுமா? அது வேணுமா நமக்கு? அதெல்லாம் தேவையில்லை. அது உயிரை பணயமாக வச்சு நம்ம எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. யாருடைய உணவையும் உயிரையும் பணயமாக வச்சு உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகள், கொண்டு வரப்படுகிற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அது வந்து உடம்புக்கு நோயை தான் தரும். அப்படி பார்த்தா பனங்கருப்பட்டி இருக்குல்ல, அது நமக்கு உடம்புல நோயை தான் தரும், ஆபத்தை தரும். அந்த பனங்கருப்பட்டியை இறக்குறாங்க பாருங்கள், பனை மரத்தில் ஏறி பதநீரை இறக்குறாங்க பாருங்கள். அப்படி இறக்கியே பனை மரத்துலேருந்து விழுந்து செத்தவங்க இருக்காங்க. அப்போ நீ பனை மரத்துலேருந்து நீ இறக்கப்படுகிற அந்த பதநீர் இருக்குல்ல, அது வந்து அதை இறக்குனாலே உனக்கு ஆபத்து இருக்குது. கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அப்படி ஆபத்து பிறரை துன்பப்படுத்தி நீ ஒரு உணவை சாப்பிட்றன்னா
அப்போ அதில் வந்து உனக்கு வந்து நோய் வரும். உனக்கு உனக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. பிறரை நீ துன்பப்படுத்தினு வச்சுக்கேன், உனக்கு கண்டிப்பாக உனக்கு நோய் வருமா வராதா? பிறரை துன்பப்படுத்தினா பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. எந்த வகையிலையும் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. பிறரை துன்பப்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. பிறருடைய உயிரை பணயமாக வச்சு உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா நோய் வரும். அதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் சாட்சி. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மீனை போய் கடலில் போய் பிடிச்சிட்டு வராங்க. கடலில் போய் உயிரை பணயமாக வச்சுட்டு பிடிச்சிட்டு வராங்க. அப்படி கொண்டு வரணுமா? நான் உயிரை விட அந்த மீன் பெருசாப்பா. இல்லைன்னா மீனை பிடிக்கலன்னா உனக்கு உணவே கிடைக்காதா? உன் உயிரை விட அந்த மீன் வந்து உன் உயிரை பணயமாக வச்சு அந்த உணவை அந்த மீனை நீ பிடிச்சிட்டு வரணுமா என்ன? அப்போது இன்றைக்கி தான் போட்டு கப்பல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துலேயும் மீன் பிடிச்சாங்க. அப்போல்லாம் தோணியில் தான் போனாங்க. அப்போது கையால் துடுப்பு போட்டு அந்த பெரிய தோணி கூட அது கிடையாது அந்த காலத்துலலாம். இந்த மோட்டார்லாம் இப்போ வந்து படகுல மோட்டார் இணைக்கிறாங்க. அது அந்த காலத்தில் மோட்டாரே கிடையாது. கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ எப்படி போவாங்க? கையால் துடுப்பு போட்டு அந்த கடல் தண்ணிக்கு நடுவில் அவ்வளோ உயிரை பணயமாக வச்சு அப்படி ஒரு உணவை நீங்கள் சாப்பிடணுமா என்ன? அப்படி பிறருடைய உயிரை பணயமாக வச்சு உயிரை துச்சமாக நினச்சி நீ போனால் அதை பிடிக்கும் போதே உனக்கு ஆபத்து. கடலில் அந்த மாதிரி மீன் பிடிக்க போய் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. கடலில் மீன் பிடிக்க போய் கடலில் மூழ்கி நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அது கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் அந்த மாதிரி மீன் பிடிக்க போய் இறந்துருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட உணவை நீ சாப்பிட்டாலும் உனக்கு நோய் வரும். அது மாதிரி உயிரை பணயமாக வச்சு நீ எந்த உணவு சாப்பிட்டாலும் உனக்கு நோய் வரும். அது மாதிரி பதநீர்லேருந்து கிடைக்கிற கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேணால் ஒரு குட்டை பனைமரம், ஏதாவது மரபணு மாற்றப்பட்டு ஏதாவது குட்டை பனைமரம் கண்டுபிடிங்க. நின்றுக்கிட்டே அந்த பனைமரத்தில் பதநீர் இறக்குற மாதிரி ஏதாவது குட்டை பனைமரம் கண்டுபிடிங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான் வாய்ப்பு இருக்குது. 2040 வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எதையுமே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம குடிசையில் வாழப்போகிறோம். அப்புறம் பள்ளிக்கூடம், எந்த டெக்னாலஜி எதுவுமே இருக்காது. இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீ இப்போ கண்டுபிடிச்சா உன்னால் முடியும். இப்போ வந்து நீங்கள் நினச்சா முடியும். பனைமரங்களை எல்லாத்தையும் குட்டை பனைமரங்களை உருவாக்குங்க. அப்போ நமக்கு வந்து பதநீர் இறக்கலாம். நம்ம உயிரை பணயமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம பதநீர் இறக்கலாம். அப்புறம் பனைமரத்துலேருந்து பலன்களை பெறலாம். நமக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனால் வந்து உயரமான பனைமரத்தில் ஏறவே கூடாது. கண்டிப்பாக அது தப்பு. ஏறினாலும் ஆபத்து. ஏறி அதுலேருந்து நீ பதநீர் இறக்குனாலும் சரி, கல் குடித்தாலும் சரி, அது உனக்கு கண்டிப்பாக ஆபத்து தான். அது அழிவை தான் தரும். அது கண்டிப்பாக. ஏன்னா பிறருடைய உயிரை பணயமாக வச்சு நீ அதில் இன்பம் தேடுகிறன்னா கண்டிப்பாக அது உனக்கு அழிவை தான் தரும். அது நன்மையை தராது. அதனால் பால் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து சின்ன வயசில் தாய்கிட்டேருந்து குடிக்கிறது. அதுக்கப்புறம் நீ குடிக்க வேண்டிய பாலெல்லாம் தாவர பால் தான். என்ன பால்? கடலை பால், கரும்பு பால். அதை கரும்பு சாறுன்னு சொல்லுவாங்களா, அதை கரும்பு பால்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அதை அரைச்சி சாறு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரும்பு அப்படி டைரெக்டாக கடித்து சாப்பிட வேண்டியதான். கடித்து சாப்பிட்டு சக்கையை துப்பிட வேண்டியதான். அப்புறம் வந்து தேங்காய் பால், வேறு என்ன பால்லாம், பருத்தி பால். இப்படி இந்த மாதிரி பால் சாப்பிடணும். இந்த மாதிரியான தாவர பாலை தான் மனுஷங்க குடிக்கணும். மாமிசப்பால் குடிக்கக்கூடாது. அதாவது திரவ மாமிசப்பாலை குடிக்கக்கூடாது. அதாவது ஆட்டுப்பால், மாட்டுப்பால், இதெல்லாம் ஒட்டகப்பால், கழுதைப்பால், எருமை மாட்டுப்பால் இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் மனித உணவு கிடையாது.